வணக்க மக்களே. சகாரா பாலைவனம் வழியாக பயணித்த ட்ரக் ஒன்று தொழில்நுட்ப கோளாறுக்கு உள்ளானதால் அதில் பயணித்த 49 பேரும் கடுமையான தண்ணீர் தாகம் காரணமாக உயிரிழந்துள்ளார். அவர்கள் சடலங்கள் அன்று 5/6/2026 கண்டெடுக்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டுள்ளன. மாலிக் மற்றும் அல்ஜீரியா எல்லைக்கு அருகில் அமைந்துள்ள அசாமாகா பகுதியில் இருந்து மேற்கே 80 கிலோமீட்டருக்கு அதிக தொலைவில் இந்த ட்ரக் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நின்றுள்ளது. உயிரிழந்த அனைவருமே நைஜீரியா நாட்டவர்கள் ஆவார். இவர்கள் மாலிக் நாட்டில் நடைபெற்ற ஹாஜி பெருநாள் வழிபாட்டு நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு மீண்டும் தங்களது நாட்டுக்கு திரும்பி கொண்டிருந்த பொழுது இந்த பயங்கரமான துயரத்தை எதிர்கொண்டுள்ளனர். இருப்பினும் இந்த விபத்தில் இருந்து 2 பேர் உயிர் தப்பியுள்ளார். இவர்கள் தண்ணீரை தேடி 50 கிலோமீட்டருக்கு அதிக தூரம் நடந்தே சென்று பின்னர் அசாமா பகுதியை அடைந்துள்ளனர். அவர்கள் அதிகாரிகளுக்கு வழங்கிய தகவலின்படி உடனடியாக செயற்பட்ட நைஜீரிய மீட்புக் குழுவினர் சம்பந்தப்பட்ட இடத்தை விரைந்து சென்றடைந்தனர். அங்கு தொழில்நுட்ப கோளாறுக்கு உள்ளான ட்ரக்கின் கீழும் அதை சுற்றி உள்ள சிதறி கிடந்த 49 சடலங்களை அவர்கள் கண்டெடுத்தனர். பின்னர் அந்த சடலங்கள் அனைத்தையும் அதே இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டனர். இந்த மாதிரியான அதிசய சம்பவத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீர்கள் அப்படிங்கிறத மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள் மக்களை.